Hi students, welcome to Doubt Free Maths. Chapter 3 ல example 3.9 பார்க்க போறோம். இப்போ the sum of thrice the first number, second number and twice the third number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணு நம்பரும் என்னன்னு தெரியாது. அதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், x, y, z ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல இருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ sum of thrice the first number second number கொடுத்திருக்காங்க. sum of அப்படின்னா plus thrice the first number அப்படின்னா 3x first number கூட 3 times multiply பண்ணிக்கணும். then second number add பண்ணணும் y and twice the third number இது மூணையும் add பண்றோம் அப்படின்னும் போது twice the third number z equal to என்னன்னு சொல்லியிருக்காங்க, third number is 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஈக்குவேஷனுக்கானதை நம்ம equal to 5 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். நெக்ஸ்ட் இத பாத்தீங்கன்னா if thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third number ன்னு சொல்லியிருக்காங்க, we get 2. அப்போ இத பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணனும்னா if thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ thrice the second numberனா second numberன்னும் போது 3y இங்க வரும். எதுல இருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இது அந்த 3y இங்க எழுதுறதை விட நம்ம z ல இருந்து y மைனஸ் பண்றோம் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ மைனஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பருக்கு sum of first number and thrice the third அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா x plus 3z minus 3y 3y ல இருந்து z மைனஸ் பண்றோம், z ல தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன ஈக்குவல் டு we get 2 கிடைக்குது, we get 2 அப்ப ஈக்குவல் டு 2. அப்ப இத வந்து நான் என்ன பண்றேன், இந்த y வந்து இந்த பக்கம் வச்சு எழுதிக்கிறேன். அப்ப x minus 3y plus 3z equal to 2. இத வந்து செகண்ட் ஈக்குவேஷனா நம்ம எடுத்துக்கலாம், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். சரியா, இத வந்து மைனஸ்ல இதுல செகண்ட் டேர்ம்ல இருந்து தேர்ட் டேர்ம் மைனஸ் ஆகுதுன்னும் போது நம்ம y ல இருந்து z மைனஸ் பண்றோம், தேர்ட் டேர்ம் மைனஸ் பண்றோம். சோ இந்த y எடுத்து நான் இப்படி எழுதிக்கிட்டேன். சரியா, இப்படி எழுதி இந்த மெத்தட்ல தான் அங்க கொடுத்திருக்காங்க, இதான் நம்ம வந்து இப்படி எடுத்துக்கிறோம். ஏன்னா x y z ன்னு எடுத்துக்கணும்ன்றதால. சரியா, நெக்ஸ்ட் இத பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு if the third number is subtracted from the sum of twice the first thrice the second we get 1 ன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் இதுல வந்து if the third number is subtracted from அப்படின்னா இப்போ twice the third number second number அப்படின்றதால twice the first அப்படின்னா 2x, thrice the second அப்படின்னா plus 3y. இத சப்ராக்ட் பண்றோம், எந்த டேர்ம்ல இருந்து தேர்ட் டேர்ம் சப்ராக்ட் பண்றோம். சரியா, ஈக்குவல் டு இதுக்கு என்னன்னா 1, we get 1 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈக்குவல் டு 1. இப்படிதான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். சரியா, இப்போ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு, இதுல இருந்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லயும் நம்ம இப்போ ஒரு டேர்ம் வந்து கேன்சல் பண்ணோம் இல்லையா, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கூட 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகும். அப்ப கேன்சல் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாமா. இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்விங் 1 and செகண்ட் ஈக்குவேஷன் into 3. இப்ப இந்த ஈக்குவேஷன் கூட 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு இது கேன்சல் ஆகும், x டேர்ம் வந்து கேன்சல் ஆகும். So 3x plus y plus 2z equal to 5. இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் கூட என்ன பண்ண போறோம், 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த செகண்ட் டேர்ம்ல 3x ன்னு வரும், மைனஸ் 3 3s are 9y plus இங்க 3 3s are 9z equal to 2 3s are 6 ன்னு கிடைக்கும். இப்போ மைனஸ் தான் பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். சோ இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும்.
இப்போ 3xக்கும் 3x கேன்சல் ஆயிடும். இப்போ +9 +1 அப்போ 10y கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா -9ல 2 மைனஸ் பண்ணா -7z equal to 6ல 5 மைனஸ் பண்ணா -1 கிடைக்கும். இப்போ இது வந்து 4th ஈக்குவேஷன். சரியா? இப்போ x டேர்ம் தான் திரும்பவும் கேன்சல் ஆகணும். இப்போ ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். திரும்ப x டேர்ம் கேன்சல் ஆகணும்னா இப்போ இதுல 3x இருக்கு, இதுல 2x இருக்கு. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி 4th ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த x கேன்சல் ஆகணும்னா என்ன பண்ணும்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட 2 மல்டிப்ளை பண்ணும். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் கூட 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த x டேர்ம் வந்து 6 ஆயிடும். 6ன்னும் போது ரெண்டும் கேன்சல் ஆகும். சோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டு 2 ஆல பண்ண போறோம். தேர்ட் ஈக்குவேஷன் இன்டு 3 ஆல பண்ண போறோம். பண்ணீங்கன்னா gives ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x plus y plus 2z இருக்கு. அது கூட 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6x ன்னு வரும் plus 2y plus 4z equal to 5 2s are 10 ன்னு வரும். தேர்ட் ஈக்குவேஷன் கூட 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணீங்கன்னா 2x வந்து 6x ஆயிடும் plus 9y minus 3z equal to 3. 1 3 is 3 ன்னு வந்துரும். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா இப்போ இந்த 6 கேன்சல் ஆகும்னா இதை மைனஸ் பண்றோம். மைனஸ் பிளஸ் மைனஸ் 6x கேன்சல் ஆயிடும். -9ல 2 மைனஸ் பண்ணா -7y. இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா 4 3 பிளஸ் 3 தான் இருக்கு. சோ ஆட் பண்ணீங்கன்னா பிளஸ் 7z equal to 10ல 3 மைனஸ் பண்ணா 7 கிடைக்கும். இது 5th ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன் ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த z ஓட டேர்ம் வந்து கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகுற மாதிரி 7 இருக்கு. சோ என்ன பண்ணலாம்? சால்விங் (4 and 5) இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா இப்போ 10y minus 7z equal to -1 என்றது 4th ஈக்குவேஷன். -7y plus 7z equal to 7 என்றது 5th ஈக்குவேஷன். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா plus 7z minus 7z கேன்சல் ஆகும். 10yல 7y மைனஸ் பண்ணோம்னா 3y கிடைக்கும். equal to 7ல 1 மைனஸ் பண்ணா 6 கிடைக்கும். y equal to 6/3. இப்போ y ஓட வேல்யூ 2. இப்போ y ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஈக்குவேஷன்ல ரெண்டு வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போ y ஓட வேல்யூவை 5th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 5th ஈக்குவேஷன் என்ன? y equal to 2 substituting in 5. 5th ஈக்குவேஷன் என்னன்னா -7y plus 7z equal to 7. இப்போ இதுல y ஓட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணா -7 into 2 plus 7z equal to 7 கிடைக்கும். இப்போ 7 2s are -14 plus 7z equal to 7. இப்போ இந்த வேரியபிள் டேர்ம் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 14 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கான்ஸ்டன்ட் 7z equal to 7. இந்த -14 இந்த பக்கம் வந்தா +14 ஆயிடும். 7z equal to 21 கிடைக்கும். அப்போ z equal to 21/7. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3. இப்போ z equal to 3. z ஓட வேல்யூ 3 கிடைச்சிருக்கு. இப்போ z வந்து இருக்கிற வேரியபிள்ல z ஓட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா x ஓட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ y equal to 2, z equal to 3. இந்த ரெண்டு வேல்யூஸையும் substituting in first equationல substitute பண்ண போறோம். first equation என்னன்னா 3x plus y plus 2z equal to 5. இப்போ இதுல y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ substitute பண்ண போறோம். இப்போ 3x அப்படியே இருக்கும். y க்கு பதிலா 2 plus 2 into z க்கு பதிலா 3 ன்னு substitute பண்ண போறோம். equal to 5. இப்போ 3x அப்படியே இருக்கட்டும். 2 3s are 6. 6ம் 2ம் ஆட் பண்ணீங்கன்னா 8 equal to 5. இப்போ 3x இந்த பக்கம் இருக்கட்டும். 5 இந்த 8 வந்து இந்த பக்கம் வந்தா -8 ஆயிடும்.
3x equal to 3. அப்போ x equal to 3/3. x ஓட வேல்யூ 1 கிடைச்சிருச்சு. So therefore இப்போ இதுக்கு -3 கிடைக்கும் இல்லையா, அப்ப -3/3 கிடைக்கும். x ஓட வேல்யூ -1. therefore x equal to -1, y equal to 2, z வந்து 3 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.